அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு நான் குழந்தைங்க கேட்ட உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணல. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையும் ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு நான் மைதா மாவும் ஒரு அரை ஸ்பூன் சமையல் சோடாவும் ஒரு அரை கப்பு பால் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பு மாவுக்கு நீங்கள் அரை கப்பு பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூக்கி ஊற்றி பார்த்தா உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 8 இன்ச் கேக் பேனில் உள்ள நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கேக் பட்டரை எடுத்து ஊற்றி 10 நிமிஷம் முன்னாடியே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். குக்கர் மூடி மேலே இது விசில்லாம் நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க. கரெக்டாக எனக்கு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். அப்படி கத்தியால் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. வெந்ததோட கன்சிஸ்டன்சி அப்படியே எடுத்து நான் ஆற வச்சு நல்லா பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.